الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا أطيعوا الله وأطيعوا الرسول وأولي الأمر منكم فإن تنازعتم في شيء فردوه إلى الله والرسول إن كنتم تؤمنون بالله واليوم الآخر ذلك خير وأحسن تأويلا صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய நேர்வழியை பின்பற்றி வாழ்ந்த அத்துணை நல்லடியார்கள் மீதும் குறிப்பாக நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, நீதிமிக்க அரசர்களும் தலைவர்களும் விசுவாசம் மிக்க குடிமக்களும் ஒரு நாட்டிற்கு அருளை கொண்டு வருகின்றார்கள். தலைமைத்துவம் என்பது ஒரு மிகப்பெரிய விஷயமாக இஸ்லாத்திலே பார்க்கப்படுகிறது. இஸ்லாம் அது குறித்து மிக வெகுவாக பேசுகிறது. தலைமை பண்புகள் எப்படி இருக்க வேண்டும் என்றும் ஒரு தலைமை எவ்வளவு முக்கியம் என்றும் அந்த தலைமைக்கு கீழ்ப்படிவதனுடைய மகத்துவம் அத்தியாவசியமும் எவ்வளவு என்பதையும் குர்ஆனும் ஹதீஸும் இஸ்லாமிய மார்க்கத்தில் மிக வெகுவாக பேசப்படுகிறது. அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தலைமைத்துவம் என்பது பெருமைக்காகவும் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு அதிகாரத்தை திணிப்பதற்காக இல்லை. தலைமைத்துவம் என்பது ஒரு மாபெரும் பொறுப்பு, ஒரு அமானா, நம்பிக்கை. அல்லாஹ் தஆலா தான் நாடியவர்களை தலைவர்களாக ஆக்குகிறான், தலைமைத்துவத்தை வழங்குகிறான். ஒரு நாட்டுக்கும் வீட்டுக்கும் ஒரு நிறுவனத்திற்கும் அல்லாஹ் தலைவர்களை தேர்ந்தெடுக்கின்றான். யாங் டி பெர்துவான் அகும் அவர்கள் இந்த நாட்டினுடைய இறையாண்மையினுடைய சின்னமாக தலைவராக இருக்கின்றார்கள். அவர்கள் இந்த நாட்டினுடைய இறையாண்மையின் சின்னம் மட்டுமல்ல, இந்த நாட்டிலே இஸ்லாம், தேசிய நல்லிணக்கம், மக்களுடைய நல்வாழ்வு இவை அனைத்திற்கும் பாதுகாவலரும் பொறுப்புமாக இருக்கின்றார். குர்ஆன் திருமறையிலே தலைமைத்துவத்தையும் அதற்கு கீழ்ப்படிவதனுடைய அத்தியாவசியத்தையும் மிக சிறப்பாக சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ்வுக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு அதீஉல்லாஹ, ஈமான் கொண்டவர்களே நீங்கள் அல்லாஹ்விற்கு அடிபணியுங்கள். வா அதீஉர் ரசூல, அல்லாஹ்வினுடைய தூதருக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள். மூன்றாவதாக அல்லாஹ் சொல்கின்றான், வ உலில் அம்ரி மின்கும், உங்களுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் பொறுப்புகள் வழங்கப்பட்டவர்களுக்கும் நீங்கள் கீழ்ப்படியுங்கள். எதுவரை என்றால் அவர்கள் இஸ்லாத்திற்கு முரணாக ஆகாத வரை, இஸ்லாத்திற்கு எதிராக அவர்கள் செயல்பாடுகள் இல்லாத வரை நீங்கள் அவர்களை பின்பற்றுங்கள், கீழ்ப்படியுங்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். எனவே தலைமைத்துவம் என்பது அல்லாஹ்விற்கு கீழ்ப்படிவது, அவனுடைய தூதருக்கு கீழ்ப்படிவது என்று இவை இரண்டிற்கும் அடுத்ததாக மூன்றாவதாக தலைவர்களுக்கும் நீங்கள் கீழ்ப்படியுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்வதன் மூலம் அது எவ்வளவு மிகப்பெரிய பண்பும்
எவ்வளவு மிகப்பெரிய பொறுப்பும் உள்ள ஒரு விஷயம் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஒரு நாட்டிலே ஒரு தேசத்தை அமைதி மிக்க, ஒரு பாதுகாப்பு மிக்க, வலுவான தேசமாக நாம் உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த நாட்டினுடைய தலைவர்கள், அந்த நாட்டினுடைய ஆட்சியாளர்கள் இவர்கள் நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்க வேண்டும். அதோடு மட்டுமல்ல, அந்த நாட்டினுடைய குடிமக்கள் விசுவாசம் உள்ளவர்களாகவும் பொறுப்பு உணர்ந்து செயல்படக்கூடியவர்களாகவும் முக்கியமாக ஒற்றுமை உடையவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் அந்த நாடு செழிப்பாகவும் வலுவாகவும் அமைதியான ஒரு நாடாகவும் அமைய முடியும். எந்த நாட்டிலே பிரிவினைவாதங்கள், துவேஷ சிந்தனைகள், ஒருவரை ஒருவர் பகைத்துக் கொண்டு வாழ்வது, இப்படிப்பட்ட தேசம் நிச்சயமாக வலிமை மிக்க தேசமாக உருவாகாது. மாறாக அது வலுவிழந்த, பலகீனப்பட்ட ஒரு தேசமாகத்தான் இருக்கும். பிரிவினையையும் வெறுப்பையும் அவமதிப்பையும் துவேஷத்தையும் இஸ்லாம் ஒருபோதும் ஆதரிக்காது. மாறாக இஸ்லாம் அதை வன்மையாக கண்டிக்கிறது. ஒரு நாடு அழிவதற்கு வெளியிலிருந்து ஒரு கூட்டம் வந்து ஒரு நாட்டை அழிப்பது என்பது ஒன்று இருந்தாலும், அந்த நாட்டினுடைய உள் கட்டமைப்பிலே உள்நாட்டில் வாழக்கூடியவர்களே எப்பொழுது ஒற்றுமை இன்றி வாழுகின்றார்களோ, எப்பொழுது துவேஷ சிந்தனையோடு வாழ்கிறார்களோ, மற்ற மத நம்பிக்கைகளை கொச்சைப்படுத்தும் விதமாக ஒருவரை ஒருவர் பகைத்துக் கொண்டு வாழுகின்றார்களோ, அப்பொழுது வெளியிலிருந்து வந்து தாக்கக்கூடிய எதிரிகளை விட உள்ளே இருக்கக்கூடிய உள்நாட்டு மக்களே ஒருவரை ஒருவர் எதிரியாக இருந்து நாட்டையும் தேசத்தையும் பலகீனப்படுத்துகிறார்கள். முஸ்லிம்கள் அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழக்கூடாது. முஸ்லிம்கள் தேசப்பற்று மிக்கவர்களாக வாழ வேண்டும். முஸ்லிம்கள் தலைமைக்கு கீழ்ப்படிந்தவர்களாக வாழ வேண்டும். ஒரு முஸ்லிம் தன்னை ஒரு நேர்மை மிக்கவனாகவும் விசுவாசம் மிக்கவனாகவும் நாட்டுப்பற்று மிக்கவனாகவும் அவன் காட்டிக்கொள்ள வேண்டும். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குறிப்பாக இன்றைய காலத்தில் சமூக ஊடகங்கள் வியாபித்து வளர்ந்திருக்கக்கூடிய காலத்திலே நாம் சமூக வலைதளங்கள் வாயிலாக அடுத்த மதத்தினர்களை நாம் புண்படுத்துவதை விட்டும், அடுத்தவர்களுடைய மானத்தில் விளையாடுவதை விட்டும், அவதூறு வதந்தி போன்ற தீய இழி செயல்களை விட்டும், அடுத்தவர்களை சீண்டி பார்ப்பதை விட்டும் நம்முடைய நாவையும் நம்முடைய விரல்களையும் நம்முடைய செயல்பாடுகளையும் நாம் தவிர்த்து கொண்டு நாம் வாழ வேண்டும். அப்படி வாழுகின்ற பொழுதுதான் இந்த நாட்டிலே ஒற்றுமையையும் அமைதியையும் நம்மால் நிலைத்திருக்க செய்ய முடியும். இந்த நாடு மிகவும் அமைதியான ஒரு பாதுகாப்பான ஒரு சூழல். இப்படி ஒரு பாதுகாப்பான ஒரு அமைதியான நாட்டில் நாம் வாழுகின்ற பொழுது நாம் இறைவனுக்கு அதிகமாக நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எத்தனை நாடுகளை நாம் பார்க்கின்றோம், கண்கூடாக பார்க்கின்றோம், நிதர்சனமாக. எவ்வளவு நாடுகளில் அந்த நாட்டு மக்கள் துன்பத்திற்கும் துயரத்திற்கும் ஆளானவர்களாக, அமைதி இல்லாதவர்களாக, போர் சூழல் மூழ்கி அந்த நாட்டிலே எதிர்கால நிலைத்தன்மை கேள்விக்குறியாக்கப்பட்டு இருக்கின்றது. எத்தனை நாட்டிலே நாட்டினுடைய குடிமக்களுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டு அடிமைகளாக இரண்டாம் தர குடிமக்களாக அவர்கள் பார்க்கப்படுகின்றார்கள். எவ்வளவு நாடுகள் நாம் பார்க்கின்றோம், பசியும் பட்டியும் வறுமையிலும் தவித்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்த வேளை உணவுக்கு கஷ்டப்படக்கூடியவர்களாக வாழுகின்றார்கள். பின்னுக்கு தள்ளப்பட்டவர்களாக வாழுகின்றார்கள். அவர்களுக்கெல்லாம் மத்தியிலே இந்த நாட்டிலே மிகவும் சுதந்திரமாகவும் அமைதியாகவும் பாதுகாப்போடும் நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கக்கூடிய அல்லாஹ்விற்கு நாம் மிக அதிகமாக நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். எனவே இந்த குடிமக்களுடைய கடமை என்ன தெரியுமா? ஒற்றுமையை வலுப்படுத்த வேண்டும், தலைவர்களை மதிக்க வேண்டும், தலைமைத்துவத்தை மதிக்க வேண்டும். இந்த நாட்டினுடைய சட்டதிட்டங்களை நாம் பேணி பாதுகாக்க வேண்டும். குறிப்பாக தனி மனித ஒழுக்கத்தை நாம் பேண வேண்டும், சமுதாயத்தினுடைய ஒழுக்கத்தை பேண வேண்டும், பகைமை உணர்வை ஒதுக்கி தள்ள வேண்டும். இப்படியெல்லாம் நாம் வாழுகின்ற பொழுது நிச்சயமாக நாம் நல்ல ஒரு அருள் வளம் மிக்க நாடாக இந்த நாட்டையும்
வலுமிக்க ஒரு நாடாகவும் இந்த நாட்டை நாம் உயர்த்த முடியும். அதற்கு நாம் நம்முடைய பங்கை ஆற்ற முடியும். வல்ல ரஹ்மான் ஸ்திரத்தன்மையுடைய ஒரு நல்ல பலமுள்ள ஒற்றுமை மிக்க சமுதாயமாக நம் சமுதாயத்தையும் இந்த நாட்டையும் அல்லாஹு தஆலா ஆக்கி நம்முடைய வாழ்க்கையை இன்னும் வளமாக அல்லாஹ் ஆக்குவானாக. அல்ஹம்துலில்லாஹ்.